பீகார் சட்டசபைக்கு நவம்பர் 6 மற்றும் 11இல் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. தேர்தலுக்கு சுமார் 2 வாரங்களே உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. பிரதமர் மோடி நாளை பிரச்சாரத்தை தொடங்குகிறார். முன்னதாக இன்று அவர் பீகாரின் பாரதிய ஜனதா பூத் கமிட்டி ஊழியர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது இந்த தேர்தல் பீகார் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத இருக்கிறது. இளைஞர்கள் அதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என கூறினார். எதிர்க்கட்சிகள் தங்கள் தவறுகளை எவ்வளவு வேண்டுமானாலும் மறைக்க முயற்சிக்கலாம். ஆனால் 100 ஆண்டுகள் ஆனாலும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் காட்டாட்சியை மக்கள் மறக்க மாட்டார்கள். பீகாரை அழிப்பதில் நக்சல் பயங்கரவாதம் பெரும் பங்கு வகித்தது. அதை முந்தைய ராஷ்டிரிய ஜனதா தள அரசாங்கம் பயன்படுத்திக் கொண்டது. அவர்கள் பீகார் இளைஞர்களை பற்றி கவலைப்படவில்லை. இளைஞர்கள் பல ஆண்டுகளாக நக்சல் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டனர். மாவோயிஸ்டுகள் புதிதாக பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகளை திறக்க விட மாட்டார்கள். மாறாக ஏற்கனவே இருக்கும் நிறுவனங்கள் மீது குண்டு வீசி அழிப்பார்கள். தொழிற்சாலைகள் வருவதை அனுமதிக்க மாட்டார்கள். ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சியின் போது மாநிலத்தின் வளர்ச்சி முற்றிலும் சீரழிந்தது. பீகாரின் 2 தலைமுறையினரின் எதிர்காலத்தை அவர்கள் முற்றிலும் நாசமாக்கிவிட்டனர். பீகாரை அவர்களிடமிருந்து மீட்டு வளர்ச்சியின் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கடுமையாக பாடுபட்டிருக்கிறது. பீகார் இளைஞர்களின் உரிமையை பாதுகாப்பது நமது கடமை. அதற்காக நாம் நேர்மையுடன் உழைக்கிறோம். ஓட்டுகளின் சக்தியை பீகார் வாக்காளர்கள் நன்கு புரிந்து வைத்துள்ளனர். தேர்தல் ரிசல்ட் வரும் நவம்பர் 14ஆம் தேதி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கின்ற ஒரு புதிய சகாப்தம் தொடங்கும் என்று பிரதமர் மோடி பேசினார்.